தினக்கூலி தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 28 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் தூய்மை பணியாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை நமது செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், சுகாதார பணிகள் எந்தெந்த பணிகளை கைவிட்டு இப்போ அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? எவ்வளவு சுகாதார பணியாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க? 28 அம்ச கோரிக்கை அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க? திலகவதி, மதுரை மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளர்கள் என ஒட்டுமொத்தமாக 4000 பணியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று முதல் துவங்கிய இந்த போராட்டம் என்பது 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. குறிப்பாக 28 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் அடிப்படையில் தினக்கூலி அடிப்படை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். 2006ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அதேபோல நிரந்தர பணியாளர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பணப்பலன்களை வழங்கிட வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் முன்கள பணியாளர்களாக பணியாற்றியிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 28 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக சுகாதார பணியில் ஈடுபடக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுமே இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதன் காரணமாக தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த காட்சி யானைக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாலையில் குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது. இதே போன்றுதான் மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதான சாலைகளும் குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 850 டன் குப்பைகள் என்பது தேக்கமடைந்திருக்கிறது. இன்று கிட்டத்தட்ட 1500 டன் அளவிலான குப்பைகள் என்பது முழுவதுமாக தேக்கமடைந்திருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் ஒட்டுமொத்தமாக பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவதன் காரணமாக மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமே குப்பைகள் நிறைந்தே காணப்படுகிறது. இதனால் அருகில் இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல வாகன ஓட்டிகளும் பல்வேறு சுகாதார சீர்கேடினை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் தொடர்பாக கடந்த 10 தினங்களுக்கு முன்பாகவே போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்துதான் நேற்று முதல் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் கூட நேற்று மதுரை மாநகராட்சி ஆணையாளர் கார்த்திகேயன் தலைமையில் பேச்சுவார்த்தை என்பது 4வது கட்டமாக நடைபெற்றது. இருப்பினும் கூட பேச்சுவார்த்தையில் ஒரு உரிய முடிவு எட்டப்படாததன் காரணமாகவே 2வது நாளாக இன்றும் இந்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக இவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக மாநகராட்சி நிர்வாகம் வாய்மொழி உத்தரவாகவே அறிவிக்கிறது. ஆனால் எழுத்துப்பூர்வமான ஒரு உறுதிமொழியை தங்களுக்கு தர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை போராட்ட குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதற்கு ஒரு உரிய தீர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல, பொறியியல் துறையைச் சேர்ந்த பணியாளர்களும் போராட்டத்தில் ஈடுபடுவதன் காரணமாக குடிநீர் விநியோகத்திலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பாதாள சாக்கடை கழிவுகளை சரி செய்யும் பணிகளும் முழுவதுமாக முடங்கி இருக்கிறது. எனவே மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால் ஸ்தம்பித்துள்ளதை தான் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு சாலைகளும் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய இந்த ஒரு சாலையே உதாரணமாக இருக்கிறது. இதே போன்றுதான் மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 100 வார்டுகளிலும் இருக்கக்கூடிய பிரதான சாலைகள் அனைத்துமே குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது. இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் உரிய கவனம் செலுத்தி உடனடியாக இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கும் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்குமான ஒரு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.